வயசு தானே ஆகுது? 78. 78 வயசு ஆகுது. இன்னமும் வியாபாரம் பண்றியாத்தா? அம்மா வயசு 78, கொள்ளு பத்து கொள்ளு பாரு, பேர கல்யாணம் பண்ணி பேரை விட்டு பிள்ளை பேச்சு விட்டு பிள்ளை எல்லாம் பார்த்தேன் திருப்பூர்ல. வீட்டுக்குலாம் எப்படி செய்வார் தீபாவளிக்கு? தீபாவளிக்காக நிறைய அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. தாத்தா இருந்தாங்க தீபாவளி எப்படி இருந்தீங்க? தாத்தா அளவு சூப்பரா சீலை சட்டை கட்டை விட்டு அளவு வைப்பார். அவரு 4-5 பொண்டாட்டி வச்சாரு. முடியல. தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? விவசாயம். விவசாயிக்கும் போது என்ன பொண்டாட்டி? அந்த காலம் அப்படி இப்ப அப்படி இருக்கா? நாங்க கம்மங்குழு வராஞ்சோறு கேப்பக்குழு அந்த காலத்துல குடிச்ச உடம்பு இன்னைக்கு வேலை ஆக்குறோம். இன்னைக்கு நான் உட்காந்துக்கிட்டு 10 பேரை கூட அடிச்சு புரியுங்க. அவன் முத்தவளை அடிக்க சொல்லு பாப்பா. எப்படி முடியும்? வெளுத்துருவேன் செத்த போயிடுவாங்கடா. பூரா கம்மஞ்சோறு வேப்பம் கேப்பக்குழு மராஞ்சோறு சாமச்சோறு நெல்லுக்களி உளுந்தங்களி எல்லாம் தின்ன உடம்பு எண்ணெய் ஊற்றி. இப்போ எவன் கருப்பட்டியை போட்டு திங்கிறான். அப்போ களியை கிண்டி எண்ணெயை ஊற்றி கருப்பட்டி அரை வட்டியை போட்டு திம்போம். இன்னைக்கு அப்படி சாப்பிட ஆள் இருக்கா? இப்போ கேஸ் அடுப்பில் சோறு ஆக்குறாங்க, மண் அடுப்பில் சோறு ஆக்குறாங்க. நாங்கள் அந்த காலத்தில் மண் அடுப்பில் சோறு, மம்பானையில் சோறு. அதான் காலம் மாறி போச்சு. நம்மளை ஆட்டையை கூட்டி போகலேன்னு கடந்து கவலைப்படுறேன். மம்பானை சோறு குழுன்னு இருக்கும், தண்ணி குழுன்னு இருக்கும். கேஸ் அடுப்பு வந்து கரண்ட் இல்லை. இது மண்ணில் விரவு எருவியும் தண்ணி எண்ணெய் ஊற்றி பொறி வச்சா வாட்டு பிடிக்கும். இப்போ இந்த கேஸ் அடுப்பு சோறு தானே கொடுக்குறா. அதான உடம்புக்கு நமக்கு பிடிக்குது இல்லை.